என்னன் இயேசுவே, என்னன் இயேசுவே, என்னன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீர் துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்னன் இயேசுவே, என்னன் இயேசுவே, என்னன் இயேசுவே, என்னன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்காகத்தான் வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக வந்தார்? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக வந்தார்? ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு பாடலை அப்படியே கற்றுக்கொண்டு அப்புறம் மறுபடியும் எழுந்து கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். வாசிப்போம் வாசிப்போம். ஆதியாகமம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்ன தேவன்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. லகாய் ரோயி எனப்பட்டது. என்ன ரோயி? லகாய் ரோயி. லகாய் ரோயி என்று எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம்னாக்க, ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறார். இங்கு 9ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 9, 7. சரி, 7. தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற. இப்போ கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதன் என்று எங்கெல்லாம் தூதர்கள் வேற, கர்த்தருடைய தூதனானவர் வேற. எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறது அதெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து. வேதத்தில் எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர், அதால் தான் அவர் சொல்றார், என்னை காண்கிறவரை கர்த்தரை நான் இங்கே கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். புரியுதா? அப்ப யார் தான் பார்த்தது? இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அந்த 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிமா. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. இந்த துறவு எங்க இருக்கிறது? காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. காதேஸ் என்றால் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தெய்வம், தேவ பிரசன்னம். காடேஸ் என்றால். பாரேத் என்றால் என்ன அர்த்தம்னாக்க, கல்மழை. அப்படின்னாக்க கடினமான எதிர்ப்பு. இல்லை யாருன்னா கல்லில் எப்படி அடிப்பாங்க? அப்போ எதிரான வார்த்தைகள், எதிரான போராட்டங்கள். ஒரு பக்கம் இவ தேவ பிரசன்னத்தில் இருக்கிறா, இன்னொரு பக்கம் என்ன இருக்கிறா? பிரச்சனையில இருக்கிறா. காடேஸ் என்றால் பரிசுத்தம்,
மகிமை, ஒரு பக்கம் மகிமை, இன்னொரு பக்கம் என்னது? பாரேத் என்றால் கல்மழை, போராட்டம். ஆனா இதன் நடுவில் கர்த்தர் அவளை காண்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறீ, என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறீ. இங்க யாரு தேடி வந்தது அவரை? இவள் தேடி போனாலா, அவர் தேடி வந்தாளா? சொல்லுங்க. என் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என்னை உண்மையாக நேசிக்கிறவர் என்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறீ, என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறீ. அவரை வாழ வைக்கிறதுக்காக தான் இவர் வந்தார். ஏன்னா ஒரு பக்கம் என்னது? காதேஸ், இன்னொரு பக்கம் பாரேத், முன் பக்கம் என்னது? சூரூர். அவ போற வழி என்னது? சூரூருக்கு போற வழி. சூரூர் என்றால் அரண் அல்லது மதில் அல்லது நம்பிக்கை. உலகத்தின் நம்பிக்கைய, ஒரு நம்பிக்கை அவளுக்கு போயிடுச்சு. ஒரு குடும்பத்தை நம்பி இருந்தா, அந்த நம்பிக்கை அவளுக்கு இப்போ போயிடுச்சு. இவ்வளவு நாள் அடிமையாக தான் இருந்தா, 10 வருஷமா. ஆனால் இப்போ என்னாச்சு? அவன் நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ எங்கே போய், எந்த பக்கம் போய் போகிறா? உலகத்தின் அரணை, ஏதோ ஒரு நம்பிக்கையை தேடி போகிறார். சூரூர் என்பது மதில் செவர் அல்லது அரண் என்று அர்த்தம். ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒரு அரண் எனக்கு இருக்குது அப்படின்னு தேடி போகிறார். அந்த அரணுக்கு போகாம கர்த்தரே அவரை அரணாக நின்று அவளை மறுபடியும் அழைத்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். பாவம் இந்த ஆகாரு, அவ என்ன தப்பு செஞ்சா, என்ன பாவம் செஞ்சா? அடிமையா வந்தது தப்பா? அந்த சாராளமா சொன்னபடி போய் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? உண்மைதானே? 99 வயது அவருக்கு. சரி, அப்போ 86 வயது. இது கொஞ்சம் யோசனை பண்ணி, என்ன தப்பு? அவன் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் சாராளும் ஆபிரகாமும். ஆனா தண்டிக்கப்பட்டது யாரு? ஆகார். அவ ஒரு அடிமை என்பதற்காக உதாசீனப்படப்படுகிறார். ஆனா மனிதர்கள் உதாசீனம் பண்ணாங்க, கர்த்தர் அவரை உதாசீனம் பண்ணல. உலகம் உங்களை உதாசீனம் பண்ணோம், நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். ஆனா கர்த்தர் உங்களை உதாசீனம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லலாம், கர்த்தர் உங்களை உதாசீனம் பண்ண மாட்டார். கர்த்தர் உங்களை உதாசீனம் பண்ண மாட்டார். ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறீ, என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறீ. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை நீர் காண்கின்றீரே. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை வாழ வைக்க வருகின்றீரே. ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறீ, என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறீ. ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறீ, என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறீ. சொல்வோம். லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்றீரே. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை வாழ வைக்க வருகின்றீரே. காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் இருக்கிறேன். காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் இருக்கிறேன்.
பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், இதன் நடுவில் தான் வாழ்கிறேன். காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் இருக்கிறேன். பிரச்சனை ஒரு பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், இதன் நடுவில் தான் வாழ்கிறேன். லகாரோய் லகாரோய், நீர் என்னை காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், எனக்கு துணையாக வருகின்றீரே. என்னை வாழ வைக்க வருகின்றீரே. காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் வாழ்கிறேன். இது காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் நிற்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், இதன் நடுவில் தான் வாழ்கிறேன். சொல்லுவோம். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், இதன் நடுவில் தான் வாழ்கிறேன். லகாரோய் லகாரோய், என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை வாழ வைக்க வருகின்றீரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறேன், நான் வாழும்படி என்னை தேடி வருகிறேன். எஸ், ஜீவனுள்ள தேவன் என்னை காண்கிறேன், என்னை வாழ வைக்க என்னை தேடி வருகிறேன். லகாரோய் லகாரோய், என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சொல்ல முடியும். லகாரோய் லகாரோய், என்னை காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சூரூரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் முன்பாய் நீர் இருக்கிறீர். உலகத்தின் அரணாக நான் நம்பி போனாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறேன். சூரூரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் நடுவில் நீர் இருக்கிறீர். உலகத்தின் அரண்களை நம்பி நான் பார்த்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறீர். லகாரோய் லகாரோய், என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், துணை லகாரோய் லகாரோய், என்னை காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய், என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சூரூரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் முன்பாய் நீர் இருக்கிறீர். உலகத்தின் அரண்களை நம்ப நான் நினைத்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறீர். அவர் சூரரை நம்பி பிரயாணத்தை புறப்படுறார். சூரூர் என்ற ஊர் இருக்குது, அங்க எனக்கு ஒரு அரண் இருக்குது. ஆனா அதற்கு போகிறதுக்கு முன்பாகவே அவர் அவளை சந்தித்தார். உலகத்தை நம்பாத, உலகத்தின் அறல்களை நம்பாத, நானே உனக்கு அரணாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், சூரூரை நம்பாதம்மா. சூரூரை நம்பி
என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் நடுவில் நீர் இருக்கிறேன். உலகத்தின் அரண்களை நான் பார்க்க நினைத்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறேன். லகாய் ரோயி லகாய் ரோயி நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சொல்லுங்க, நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, உங்களை மட்டுமே நம்ப ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவ நேசித்தவர்கள் எல்லாரும் அவளை தூசித்தார்கள். நம்பி வந்த வாழ்க்கையை இழந்துட்டா. இப்போ அவன் நம்பிக்கையே இல்லாதவளாய் சூரரை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். ஒரு புதிய அரண், ஒரு புதிய அடைக்கலத்தை நோக்கி அவ போகிறார், திக்கற்றவளாக. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ அந்த சூரரை நம்பி போனா இதை விட மோசமா இருக்கும், நீ என்ன நம்பி வா. அல்லேலூயா அல்லேலூயா. சூரரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் முன்பாய் நீர் இருக்கிறே. எனக்கு ஒரு உலகத்தின் ஒரு அரண் இருக்குது, அங்கே இந்த பாதுகாப்புக்கு ஒரு சுவர் இருக்குது. அந்த அரணை நம்பி நான் பார்க்கிறேன் அப்படின்னாக்க அவர் சொல்றார், நீ அதை பார்க்காத, நான் உன்னை அரணாக சூழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. சூரரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் முன்பாய் நீர் இருக்கிறே. உலகத்தின் அரண்களை நான் நம்ப நினைத்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி வாழ வைக்க வருகின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை காண்கின்றீரே. என்னை காண்கின்ற ஜீவனுள்ள தேவனே, என்னை வாழ வைக்க என்னை தேடி வந்தவரே. என்னை காண்கின்ற ஜீவனுள்ள தேவனே, என்னை வாழ வைக்க என்னை தேடி வந்தவரே. நிந்தைகள் அவமானம் எது என்னை சூழ்ந்தாலும் என்னோடு நீர் இருக்கிறே. நான் நம்பும் அரண்களும் என்னை பார்க்க மறந்தாலும் அரணாக நீர் இருக்கிறே. நிந்தைகள் அவமானம் எது என்னை சூழ்ந்தாலும் என்னை நீரோ சூழ்ந்திருக்கிறே. நான் நம்பும் உலகங்கள் என்னை மறுக்க நினைத்தாலும் என ஏற்க நீர் இருக்கிறே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை நீர் காண்கின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். என்னை காண்கின்ற ஜீவனுள்ள தேவனே, என்னை வாழ வைக்க வந்த எங்கள் ராஜனே. அல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். இரவு நேரங்களில் நிறைய நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அதை வாசித்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, இன்றைக்கும் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்கப்பா.
பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம். அவங்ககிட்ட சொல்லு, இது நடுவில் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லினார். அல்லேலூயா. பிரசன்னம் ஒரு பக்கம் இருக்குது, பிரச்சனை இந்த பக்கம் போகும் போதெல்லாம் பிரசன்னத்தை உணர்றோம். ஆனா இந்த பக்கம் திரும்ப போதெல்லாம் என்னதான் உணர்றோம்? பிரச்சனையா தான் உணர்றோம். ஒரு பக்கம் காடேஸ், இன்னொரு பக்கம் பாரேத். ஆனா அது நடுவில் யார் இருக்கிறது? லகாய் ரோய் இருக்கிறார். ஜீவனுள்ள, என்னை காண்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இதை நான் போய் பார்த்தேன். ஏன் ஆண்டவரே அங்கே நிறுத்தினீங்க, ஏன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போயிட்டு நான் கொஞ்சம் அந்த ஊர் பற்றி, காதேஸ்னா என்ன, அப்புறம் காதேஸ்னா என்ன, பாரேத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. காதேஸ் என்றால் பரிசுத்தம், தேவ பிரசன்னம். இன்னொரு பக்கம் காடேஸ் என்றால் கல்மலை. அப்படின்னாக்க மனிதருடைய பொல்லாத வார்த்தைகள், இல்லது நெருக்கங்கள், இல்லை உபத்திரவங்கள். ஒரு பக்கம் அவ பிரசன்னத்தை அனுபவித்தவ, இன்னொரு பக்கம் என்னத்தை அனுபவிச்சா? பிரச்சனையை அனுபவிச்சா. ஆனா இதற்கு மத்தியில் யார் இருந்தார் கூட? முதல்ல என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பேர் வச்சது யாரு? ஆகார் தான். ஆமா தானே? ஆகாது ஆகாரே காண்கின்ற தேவன் என்று. அவ ஆகாத ஆகார். இன்னைக்கு நம்மள ஆகார குறித்து தப்பா பேசுவோம், அவ ஆகாதவளை தான் நினைப்போம். ஆனா அவள் தான் தேவனுக்கு ஒரு பேரை வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. காதேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், இதன் நடுவில் நான் நிற்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், இதன் நடுவில் தான் வாழ்கிறேன். லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சொல்லுவோமா? அடே கொஞ்சம் எழுந்து நின்று. காதேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், அது நடுவில் நான் இருக்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், அது நடுவில் தான் வாழ்கிறேன். காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், அதன் நடுவில் நான் இருக்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், அது நடுவில் தான் வாழ்கிறேன். லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. லகாய் ரோயி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சுலோமா அவரை பார்த்து, லகாய் ரோயி என்னை நீ காண்கின்றீரே. மறுபடியும் சொல்லமா? காதேஸ் ஒரு பக்கம், பாரேத் மறுபக்கம், அது நடுவில் தான் நிற்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், அது நடுவில் தான் வாழ்கிறேன். காடேஸ் ஒரு பக்கம், பாரேத் ஒரு பக்கம், அது நடுவில் தான் நிற்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், அது நடுவில் தான் வாழ்கிறேன்.
லகாரோய் லகாரோய் என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய் என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாயோரி லகாயோரி என்னை காண்பவரே தெய்வம் நீரே. என்னை காண்கிற ஜீவனுள்ள தெய்வமே வாழ வைக்க வருகின்றீரே. லகாயோரி என்னை நீ காண்கின்றீரே. லகாயோரி லகாயோரி என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சூரூரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் முன்பாய் நீ நிற்கிறீ. உலகத்தின் அரண்களை நம்ப நான் நினைத்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறீ. சூரூரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் நடுவே நீர் இருக்கிறீ. உலகத்தின் அரண்களை நம்ப நான் நினைத்தால் அரணாக சூழ்ந்திருக்கிறீ. லகாரோய் லகாரோய் என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய் என்னை வாழ வைக்க வருகின்றீரே. எங்களுக்கு காரணம் நீங்கதான், எங்களுக்கு பலனும் நீங்கதான், எங்களுக்கு நம்பிக்கையும் நீங்க ஆண்டவரே. லகாரோய் லகாரோய் என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய் லகாரோய் என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சூரரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் நடுவே நீர் இருக்கிறீ. சூரரை நம்பி என் பயணம் தொடர்ந்தாலும் அதன் நடுவே நீர் இருக்கிறீ. உலகத்தின் அரண்களை நம்ப நான் நினைத்தாலும் அரணாக சூழ்ந்திருக்கிறீ. யாரை நம்ப கூடாதுன்னு உலகத்தின் அரண்களை நான் நம்ப நினைத்தாலும் என்னை அரணாக சூழ்ந்திருக்கிறீ. லகாரோய் லகாரோய் நீ காண்கின்றீரே. லகாயோய் லகாயோய் எனக்கு வாழ வைக்க வருகின்றீரே. லகாயோய் லகாயோய் என்னை நீ காண்கின்றீரே. லகாயோய் லகாயோய் என்னை வாழ வைக்க வருகின்றீரே. சங்கலமா லகாயோய் லகாயோய் என்னை நீ காண்கின்றீரே. என்னெந்தில் என்னை காண்கிறீர், என் அவமானத்தில் என்னை காண்கிறீர், என் தனிமையில் என்னை காண்கிறீர், என் உபத்திரவத்தில் என்னை காண்கிறீர், எல்லா சூழ்நிலையில் என்னை காண்கிறீர் ஆண்டவரே. என் சிந்தையை காண்கிறீர், என் இதயத்தை காண்கிறீர், என் நிலையை காண்கிறீர், எல்லாவற்றையும் காண்கிறவராயிருக்கிறீர். லகாயோரே லகாயோரே என்னை காண்கின்ற தெய்வம் நீரே. லகாயோரே லகாயோரே என்னை வாழ வைக்க வருகின்றீரே. லகாயோரே லகாயோரே என்னை காண்கின்ற தெய்வம் நீரே. லகாயோரே லகாயோரே என்னை வாழ வைக்க வருகின்றீரே. என்னை காண்கிற ஜீவனுள்ள தேவனே, என்னை வாழ வைக்க என்னை தேடி வந்தவரே. என்னை காண்கிற ஜீவனுள்ள தேவனே, என்னை வாழ வைக்க என்னை தேடி வந்தவரே. லகாரோய் லகாரோய் என்னை நீ காண்கின்றீரே. லகாரோய்
காண்கின்றீரே. கரங்களை உயர்த்தி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என் அழுகையை காண்பவரே, என் வேதனையை காண்பவரே, என் இக்கட்டை காண்பவரே, என் துன்பத்தை காண்பவரே, என் அவமானத்தை காண்பவரே, என் நிந்தையை காண்பவரே, என் பலவீனத்தை காண்பவரே, என் புறக்கணிப்பை காண்பவரே, நீர் என்னை காண்கிறவர். நீர் என்னை காண்கின்றீரே. லகாயோரே லகாயோரே என்னை வாழ வைக்க வந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறார். ஆமென். அவர் நம்மை காண்கிறார். உட்காருவோம். காதேஸ் ஒரு பக்கம், பாரேஸ் மறுபக்கம், அதன் நடுவில் நான் நிற்கிறேன். பிரசன்னம் ஒரு பக்கம், பிரச்சனை மறுபக்கம், அதன் நடுவில் தான் வாழ்கிறேன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்றீரே. லகாய் ரோயி, லகாய் ரோயி, என்னை வாழ வைக்க வந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். We greet you in the name of Jesus Christ. கர்த்தர் சமூகத்தில் உடையும் போதெல்லாம், When I was in the presence of God, உடையும் போதெல்லாம் when I am getting broken in the presence of God, கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பி தேற்றுகிறவராக இருக்கிறார். He overfill my cup and He gives me braveness. இந்த பாட்டு எழுதுனெல்லாம் நான் எழுதலை. I was not thinking to write this song. பாட்டு எழுதுற அளவுக்கு அறிவாளியும் நான் இல்லை. I am not that good in writing songs. நான் தேவ சமூகத்தில் வந்தேன். But when I was in God's presence, அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த பகுதியை வாசிக்க சொன்னார். I was praying to Him and He made me to read these verses. ஆகாரை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தினார். And He brought Hagar into my eyes. எனக்கு பைபிள் படிக்கிறதுல ஒரு காரியம் எனக்கு பிடிக்கும். I love one main part in reading the Bible. யார் அந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களாக நான் மாற பிடிக்கும். I used to recognize myself as the person in the story. அந்த கதாபாத்திரங்களாகவே நான் மாறி அதை நான் படிப்பேன். I'll replace myself in that person and I will read the verses. ஏன்னா அப்படி படிக்கும்போது தான் கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்மளோட பேச முடியுது. When we read like that, we'll get into many matters which God wants to speak with us. இந்த பகுதி அப்படியே கடந்து போகும்போது ஆவியானவர் சொன்னார், அதை நின்னு கொஞ்சம் பாரு அப்படினாரு. When I was reading these verses, the Holy Spirit told me to revise it once again. ஒரு பக்கம் காதேஸ், இன்னொரு பக்கம் பாரேத். And one side it was Kadesh and other side it was Berit. அப்ப ஆவியானவர் சொன்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்படியே கொஞ்சம் எனக்கு அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தேன். திடீர்னு எபிரேய மொழியில என்ன அர்த்தம்னு பார்த்தேன். And I was asking Lord that what is the meaning of this, and I found the meaning in Hebrews. அப்பதான் சொல்றது காதேஸ் என்றால் பரிசுத்தம், மகிமை, பிரசன்னம். It was mentioned that Kadesh is holiness and Berit is with the stoned. பாரேத் என்றால் கல்மழை, பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தை. Berit is nothing but the stone ring, the problems and the wickedness. இது ஒரு மனுஷன் ஒன்று பிரசன்னத்தில் வாழ முடியும், இல்லை பிரச்சனைல வாழ முடியும். கிறிஸ்தவங்கெல்லாம் நிறைய பேர் ரெண்டாம் கட்டா தான் வாழ்ந்துருக்கிறாங்கன்னாரு. So mostly either people can live with the presence or with the problems, but most of the Christians are living in the middle.
பிரசன்னத்துல வரும்போது பிரசன்னத்தில் நிறையறாங்க, பிரசன்னத்தை விட்டு வெளியே போனா பிரச்சனையில நிறையறாங்க. When they are coming closer to me, they are in the presence, and when they move away from me, they are with the problems. ஆனா பிரசன்னம் இருந்தாலும் சரி, பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அவரை காண்கிறவரா அவரோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. Despite of the problem or the presence, I am there. I am a living, seeing God, and that's what he told. உண்மை சொல்றேன், இது சொல்லும் போது அதிகமா அழுதுட்டேன் ஆண்டவர் சமூகத்துல. When Lord told this to me, I've cried to Lord. அப்போ தெய்வம் நம்ம வாழ்க்கையில் நம்மை தேற்றுவதற்காக Lord come into our life to கர்த்தர் நம்ம மூலமே மற்றவரை தேற்றுவதற்காக நம்மை உடைக்கிறார். Lord sometimes break us for using us to praise others. நான் போன வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். I made a WhatsApp status. நான் நேசிக்கிறவர்களாகவே உடைக்கப்படுகிறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பாட்டுடைய லிரிக்ஸ் போட்டிருந்தேன். I have made lyrics of the song in my WhatsApp status. எதிர்முனையிலிருந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. I've got one comment. ஐயா நீங்கள் நல்லா உடைக்கப்படுங்க, அதுதான் எங்களுக்கு பிரயோஜனம்னு. So when I got a comment stating that let you be broken much so that it will be useful for us. உண்மை சொல்றேன், நான் உடைக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய பாடலை தருகிறார். Whenever I am getting broken, I am getting a new songs. ஆனா அது அநேகருக்கு தேசத்துக்கு பிரயோஜனமா இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. And that has been useful to many in the world. அப்ப எதுக்காக சொல்றேனாக்க, நம்ம வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். The reason I say this to you is because we need to read the Bible. சில நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை நமக்கு இருக்கும். In front of our problems, most of the time we don't know what to do. இந்த ஆகாருக்கு எங்க போனே தெரியல. And this Hagar, she doesn't know where to go. அவ சூருரை நம்பி போகிறார். And she believed that she wanted to go to Shur. சூரர் என்பதுக்கு என்ன அர்த்தம்னாக்க மதில் என்று அர்த்தம். The meaning of the Shur is wall. அப்புறம் பில்லர் என்று, அதாவது அரண் என்று அர்த்தம். So the meaning of Shur is pillar. இப்போ கர்த்தரை அவள் விட்டு உலகத்தின் அரணை ஏதோ நம்பி போகிறார். So she is leaving Lord and she is believing on the world's pillar and she is moving towards. ஆனா கர்த்தர் அவனுக்கு நடுவுல இடைப்பட்டு, but in the midst of that, Lord comes in the சூரர் middle. வந்து உனக்கு அரண் இல்ல, And he told that Shur is not the right place for you. நான் தான் உனக்கு அரண்னு சொல்றார். I am the correct place. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இவகிட்ட ஆண்டவர் பேசவே கூடாது. இவ யார்? ஒரு அடிமை பெண். It's not necessary for Lord to speak with her because she ஆபிரகாம் கிட்ட பேசலாம், is சாராள கிட்ட பேசலாம். Lord might have spoken to Sarah or Abraham. இவங்கிட்ட போய் பேசலாமா? But what's the why he need to talk to her? அப்படின்னு தான் நாம நினைப்போம். And we would think in the same ஆனா way. அப்படி அல்ல. But it's not like that. யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவளோடு பேசுவார். Whoever is in problem, the Lord would speak to them. அந்த வார்த்தையை போல நம்மளை தேற்றுகிற வார்த்தை உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. And when compared to the other words, there won't be much better verses to give us. நான் அநேக நேரங்களில சோர்ந்து போகும் நேரத்துல எல்லாம் அவருடைய வார்த்தை தான் என்னை தேற்றி இருக்குது. Most of the time when I get worried and sad, his words would give me the peace. நான் இந்த வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறேன். I love the Bible and the verses இந்த very வார்த்தையை much. ரொம்ப நம்புறேன். And I believe the verses very much. இந்த வார்த்தையை மட்டுமே நம்புறேன். And I believe only the Bible verses. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. வசனத்தை நான் தியானித்தேன், எனில் அக்கினி மூழ்கிறது. என் நேசரே, நேசம் தானே என்னை இழுக்கிறது. உம்மை நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன், உலகம் மறக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. வசனத்தை நான் தியானித்தேன், எனில் அக்கினி மூழ்கிறது. என் நேசரே, நேசம் தானே என்னை இழுக்கிறது. உம்மை நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன், உலகம் மறக்கிறது. வார்த்தைகள் ஒன்றிலும் ஜீவன் இருக்கிறது. பாவம் நான் செய்யாமலே
பாதைக்கு தீபமான வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். பாவம் நான் செய்யாமலே பாதைக்கு தீபமான வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நீர்தான் வார்த்தையே, வார்த்தையே நீதான் இயேசுவே, இயேசுவே நீதான் வார்த்தையே, வார்த்தையே நீதான் இயேசுவே. உம் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. உம் வசனத்தை நான் தியானித்தேன், எனில் அக்கினி மூழ்கிறது. சோர்ந்து போன நேரமெல்லாம் சார்ந்து கொண்டு தேற்றுகின்ற, சோர்ந்து போன நேரமெல்லாம் சூழ்ந்து நின்று தேற்றுகின்ற வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். சோர்ந்து போன நேரமெல்லாம் சூழ்ந்து நின்று தேற்றுகின்ற, சோர்ந்து போன நேரமெல்லாம் சூழ்ந்து நின்று தேற்றுகின்ற வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். வார்த்தைக்காய் நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நீதான் வார்த்தையே, வார்த்தையே நீதான் இயேசுவே, இயேசுவே நீதான் வார்த்தையே, வார்த்தையே நீதான் இயேசுவே. ஆதியில் நீர் வார்த்தையானி, வார்த்தையே நீ தேவனானி, வார்த்தையாக வந்த இயேசுவை வாழ்த்தி பாடுவே. ஆதியில் நீர் வார்த்தையானி, வார்த்தையே நீ தேவனானி, வார்த்தையாக வந்த இயேசுவை வாழ்த்தி பாடுவே. இயேசுவே நீதான் வார்த்தையே, வார்த்தையே நீதான் இயேசுவே, இயேசுவே இயேசு இயேசு நீதான் வார்த்தையே, வார்த்தையே வார்த்தையே நீதான் இயேசுவே. உம் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. உம் வசனத்தை நான் தியானித்தேன், எனில் அக்கினி மூழ்கிறது. என் நேசரே உம் நேசம் தானே என்னை இழுக்கிறது. உம்மை நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன், உலகம் மறக்கிறது. உம் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. அவர் பேசுகிற வார்த்தை ஜீவனானது. There is a life in the words. அல்லேலூயா. Hallelujah. அப்போ நீங்க வேதத்தை அதாவது ஏதோ வாசிக்கிறனால வாசிக்க கூடாது. கம்பல்சரியா ஒரு அரை மணி நேரனாலையும் ஒருவன் வேதத்தை வாசிக்கலாம், அவன் உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. மினிமம் அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம். If we are not reading the Bible for minimum of half an hour, we are not Christians. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், உண்மையாமே நான் கிறிஸ்தவன தானா? Now many of us will get a doubt whether I am a Christian. ஏன் நிறைய பேருக்கு வேதத்தையே, நான் என்ன சொல்றேன், இந்த வேதம் மாத்திரம் தான் நம்மளை காப்பாற்றுமே தவிர, அவருடைய வார்த்தையை தவிர உலகத்தில் எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. Only the Bible verse can save us. Nothing else can save us in the world. இந்த கடைசி நாட்களில் இந்த வார்த்தையின் பஞ்சம் இல்லாமல் போகும். இப்போ பஞ்சம் வந்துச்சு.
In these last days, there won't be any crisis for the words. நீங்க எந்த அளவுக்கு இந்த வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து பிரயாணம் பண்ணுகிறீங்களோ, அது மட்டும் தான் உங்களை காப்பாற்றும். வேற யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. As much as we read and meditate the Bible verse and walk with God, it can protect us, and nothing else can protect us from this world. இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் வந்துச்சு, மாறுபாடான உபதேசங்கள் வந்துச்சு, கள்ள போதனைகள் வந்துச்சு, கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்துச்சு. And nowadays we are getting the alternate messages, alternate words and the ideas. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய நாள் நெருங்கிடுச்சு. ஆண்டவர் அடிக்கடிக்கு என்ன பாரப்படுத்துகிற காரியம் என்னன்னாக்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்ல காரியம்தான். And often Lord reminds me about his coming. And that's what happens. அப்போ கர்த்தருடைய நாள் நெருங்குது என்றால் அதற்கான வேத வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. And if the coming of the Christ is near, then whatever has been told in the Bible is been happening. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. All prophecies are getting completed. பூமி அதிர்ச்சிகள் முன்ன விட அதிகமா இப்ப வரப்போகுது. The earthquakes are going to come more than before. தேசத்தின் பொருளாதார சூழ்நிலைகள் முன்ன விட இப்ப மோசமா வரப்போகுது. The crisis in the world is going to be more than before. எல் நினோ உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். காட்ஸிலா எல் நினோ I have sent about to the El Nino to you. நான் கடந்த 3 மாதங்களாக உங்களுக்கு ஜெபிக்கும்படி அனுப்பி கொண்டு இருக்கிறேன். I have been sending the prayer request from past 3 months. உங்களுக்கு மாத்திரமல்ல தேசம் முழுவதும் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். Not only for you, I am sending throughout the world. வெளிய இருக்கிற நிறைய பேர் ஜெபிச்சு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. Many of them in and around they are saying that they pray. இங்க இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நான் ஜெபிக்கிறேன் ஐயான்னு சொல்றாங்க. But here only few says that I am praying for it. ஹல்லேலூயா. Hallelujah. மற்றெல்லாம் ஜெப குறிப்பு என்ன தெரியல. Many of us don't know what are the நான் மறுபடியும் எல்லினோ கூட இன்னைக்கு இந்த வாரமும் நான் போட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் இனி தேசத்தில் வரப்போகுது. And again I'm giving the prayer points to pray about El Nino. ஏனென்றா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகுது. It is because the prophecies are going to get completed. இந்த வார்த்தையின் பஞ்சம் வரப்போகுது. And there is going to be a crisis for the உண்மையான தேவ வார்த்தை இனிமேல் பிரசங்க பீடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைப்பது அபூர்வமாக போகிறது. And it's going to be critical to get the real Bible verse. இனி தேவனுடைய சத்தம் ஜனங்களுக்கு அபூர்வமாய் போகிறது. And the Lord's voice is going to be more difficult for them. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மல்கியாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மல்கியாவின் காலத்தில் இருப்பது போலதான் இன்று தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. So the world is now going through like how the Christ has come before the Christ, how it is in the same way. மல்கியாவின் காலத்திலே பிரத்யட்சமான தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் போனது. And at the period of Malkia, it was there was a crisis for the words. அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். After that the Christ has come to the world. அதே போல இந்த கடைசி நாட்களிலே மல்கியாவின் நாட்களில் எப்படி ஒரு வார்த்தை பஞ்சம், வசனத்தின் பஞ்சம் அல்லது தேவ சத்தத்தின் பஞ்சம் வருகிறதோ அதே போல ஒரு பஞ்சம் வரப்போகிறது. Same like this period, even now we have the crisis for hearing the verses of the Lord, to hear the voice of the Lord. வரப்போகிறதில்ல, வந்து விட்டது. And it's not yet to come, it's already has. உண்மையான தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்காத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. And there has come the situation where the people are not listening to the voice of இன்றைக்கு Lord. மாறுபாடான தேசங்களில் இருந்து மாறுபாடான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. In nowadays many countries and the other verses and other points are coming from them. இதே தேவ வசனத்தை வைத்து தவறாக போதிக்கிற போதனைகள் தேசத்தில் பெருகி இருக்குது. And today we have wrong messages going on to in our world. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் தெளிவாக தேவ சத்தத்தை கேட்டால் ஒழிய உங்களையும் என்னை யாராலும் காப்பாற்றப்பட முடியாது. In this last days, unless we hear the voice of God clearly, we cannot be protecting ourselves. நீங்களோ நானும் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். We need to hear the voice of Lord individually. இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன, அல்லது இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் எது என்றால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பது. The biggest mysterious part in the world which we have is hearing the voice of Lord. உலகத்திலே பெரிய இருக்கிற கோட்டீஸ்வரனை விட நீங்கள் பெரியவர்கள் என்று உங்களை யாரை நான் சொல்ல முடியும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களை.
Those who hear the voice of Lord is being considered as bigger than the billionaire. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவளா நாம் இருக்கணும். And not only hearing the voice of Lord, also to obey the voice of Lord we need to be. இப்போ எஸ்தர் எங்க மத்தியில் இருக்கிறாங்க. Okay, today I am here. நான் எஸ்தர் கிட்டமா இது பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஒரு எத்தனை முறை சொல்ல முடியும்? How many times uncle can tell me like not to do something? சொல்லுங்களேன். 2 முறை 3 முறை நான் ரொம்ப நேசிக்கிற மக, அதனால ஒரு 10 முறை 12 முறை கண்டுக்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன். After advising for 10 times he would not repeat it more than that. அப்படியேம்மா பிரைஸ்ல நல்லா இருக்கியாம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். I'll greet and then I'll move on. என்னன்னு நான் சொன்னா நீ கேட்க போறது இல்ல. Either way what I'm saying you're not. இதுக்கு நான் சொல்லி எதுக்கு உங்ககிட்ட அசிங்க போடணும்? So why I need to tell you? உண்மைதானே? நீ பெற்றோர்கள் அப்படிதானே? பரலோகமும் அப்படிதான். So it's the same way as the heaven. ஆவியானவரும் அப்படிதான். Even the Holy Spirit உங்களோட பேசுவார். He would be talking with உங்களை உணர்த்துவார். He would be making you to feel. He would make you to feel. இதை செய்யாத இதை செய் என்று சொல்லுவார். He will give the feeling of to do and not to do. இப்படி நடக்காத இப்படி நட என்று சொல்லுவார். He would give the feel of to walk and not to do. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். The Lord would speak with us. ஆனால் நம்ம அந்த பேச்சை கேட்காமல் நம்ம ஆண்டவர் சொன்ன பிறகு நம்ம விருப்பத்தை நம்ம வாழ்ந்தா, but without hearing it, even we live in our own way, அவர் சைலண்ட் ஆயிடுவார். then he would be quiet. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர்கிட்ட தெய்வம் எங்கட பேசுறார் என்று தைரியமா சொல்ல முடியும்? இன்னைக்கு பாஸ்டர் அப்படி உட்கார்ந்து இந்த வாரம் ஜெபம் பண்ண இந்த காரியங்கள் எல்லாம் தெய்வம் என்னோட பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம். How many of us can say that this week I was praying and Lord spoke to me this? ஒருவரும் இல்லை என்று பரலோகம் வியக்கின்றது, வெட்கத்தினால் பரலோகமே யோசனை பண்ணி பாருங்களேன். தெய்வம் உங்களை அழைச்சதுக்கு அவரோட நீங்க பேசுவோம், என்னோட அவர்கிட்ட நம்ம சத்தத்தை கேட்கும் தான். The Lord has called us for listening His voice and for us to speak with Him. அப்போ நான் திங்கக்கிழமை இதை நடத்தினேன். இது இருந்தாலே ஆவியான இப்படி நடத்துறாரு, அப்படி போயிடலாமா அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் மெசேஜ் எடுத்துட்டு வந்தது வேற. Actually, the prepared message was different from what is being going on. பட் ஆவியானவர் வேற ஏதோ சொல்ல விரும்புறார். But the Holy Spirit wanted to talk with someone. பாருங்க, 2 மனிதன் நமக்குள்ள இருக்கிறார். There are 2 human inside us. ஒன்று, இப்போ நான் சரிகிற மனிதன் இருக்கிறேன், இவங்க ஆவி மனிதன். பார்த்து பயந்து ஓடிடாதீங்க. ஹல்லேலூயா. So there are 2 humans, one is with the soul and another one is with the spirit. ஹல்லேலூயா. இப்போ இந்த சரி, நான் சரிகிற மனிதன் அல்ல, இவர்தான் சரிகிற மனிதன், என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறாரு. So let us imagine him as the one with the body. இவர் ஆவி மனிதன் and I am the spirit. ஆவி மனிதனே, இங்க முன்னாடி உட்காந்துக்கிறவங்கள பாக்குறீங்களா? தெரியுது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது. இப்போ இந்த மனிதன் இருக்கிறான்ல, சரிகிற மனிதன், இந்த ஆவி மனிதன் பார்க்கிற மாதிரி எல்லாம் இவன் பார்க்க முடியாது. So the eyes of the spiritual human is different from the body. ஆனா இந்த மனிதனை பார்க்க வைக்கிறது யாருனாக்க கெவியா. என்னப்பா இது புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கெவியாவுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். இது அழிவுக்குரிய சரீரம், இது அழிவுக்குரிய சரீரம். This body is will be destroyed. ஆனா இது அழியாத சரீரம் கெவியா. But the everlasting body is Gevia. இதுதான் மகிமையின் சரீரம். And that's the mighty
இது கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் இது மகிமையின் சரீரம். If we accept Lord, it would become கர்த்தரை mighty. தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்றால் இது மகிமையின் சரீரம். If we accept God and we are getting baptized and taking the communion, then it would become as a mighty பரிசுத்தமாய் body. வாழ்ந்து தேவனை தேடினால் இது மகிமையின் சரீரம். By living holy, it would become the mighty body. அப்போ பரிசுத்தமா இல்லாமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை பாடாமல், கர்த்தரை இல்லாத சரீரம் மகிமையின் சரீரம் அல்ல. அதுக்கு ஆப்போசிட் சரீரம் என்னது? மகிமை இழந்த சரீரம். மகிமை இழந்த சரீரம். மகிமையின் சரீரம் மகிமை இழந்த சரீரம். ஓகேவா? இப்ப கர்த்தரை அறியாதவர்கள்ல வெளியே இருக்காங்க. அவங்களாம் யாரு? மகிமையை இழந்த சரீரம். கர்த்தரை அறிந்த நீங்கள் நான் யாரு? மகிமையின் சரீரம். கெவியா. ஓகேவா? அது மகிமை இழந்த சரீரமா இருந்தாலும் சரி, மகிமையின் சரீரமா இருந்தாலும் சரி, இது வெறும் பாடி தான். இது வெறும் இப்போ பார்க்கணும் எனக்கு தோணுது இல்லையா? பார்க்கணும் எனக்கு தோணுது. நான் பார்க்கிறதுக்கு இந்த கண்ணை யூஸ் பண்றேன். இந்த கண்ணை பேசணும்னு எனக்கு தோணுது. யாருக்கு தோணுது? இந்த வாயை யூஸ் பண்றேன். நான் நுகரணும்னு எனக்கு தோணுது. இந்த மூக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உணரணும்னு இந்த சரீரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சுவைக்கணும்னு தோணுது. இந்த நாக்கங்க இந்த நாக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நாக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த சரீரம் முழுவதையும் யாரை யூஸ் பண்ணிக்கிறது? நான் தான் இந்த சரீரத்தை நடத்துறேன். ஆனா நான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நான் இருக்கிறது யாருக்கும். ஆனா இந்த சரீரம் மண்ணோட மண்ணாய் போன பிறகு இந்த சரீரம் மண்ணோட மண்ணாய் போயிடுது. என வேதம் சொல்லுகிறது, மனிதனே நீ மண்ணுக்கு திரும்ப மண்ணாய் இருக்கிறாய். இந்த சரீரத்தை மண்ணு சாப்பிட்டுரும். ஆனா என் கெவியாவை சாப்பிட முடியாது. எந்த கெவியாவும் என் ஆத்துமாவும் இணைந்துதான் நியாய தீர்ப்புல நிற்கும். ஒன்று பாவத்தின் சரீரமாக இருக்கலாம், இது இல்லை மகிமையின் சரீரமாக இருக்கலாம். மகிமையின் சரீரமாக இருந்தால் என் ஆத்துமாவும் இந்த மகிமையின் சரீரமும் எனக்கு இது மண்ணுக்கு இதை விட்டு இந்த கெவியா வெளியே வந்த பிறகு, இந்த ஆத்துமா வெளியே வந்த பிறகு இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு பேர் டெட் பாடி. என்ன பாடி? டெட் பாடினா என்னது? முடிஞ்சு போன. அதுக்கு பிறகு கண்ணு இருக்கும். ஆனால் என்ன ஆகாது? வாய் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அது இயக்குகிறவர் யாரு? இயக்குனர் யாரு? நான். உங்க கெவி அழியவே அழியாது. எங்க இருக்கும் பாஸ்டர்? உங்களை எங்க அடக்கம் பண்றோமோ அங்கதான் இருக்கும். அதுதான் கிறிஸ்து வரும் பொழுது கல்லறையிலிருந்து எழுது இல்லையா, உங்க சரீரம் அல்ல, உங்கள் உள்ளான மனிதனான மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் தான் எழும். சரிங்களா? இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னாக்க, இப்போ இந்த ஆவிக்குரிய மனிதன் இப்போ இந்த இதுடைய திட்டத்தையே இது நிறைவேற்றியிருந்தாக்க, நீ தம்பி நேற்று என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்ட. எதுக்கு சாப்பிட்ட? பசிச்சு சாப்பிட்ட. ஓகேவா? இது அப்போ இந்த ஆவி இந்த சரீரம் சாப்பிட்டாதான். தண்ணி குடிச்சியா? காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? காலையில குடிச்ச. எதுக்குப்பா? கொஞ்சம் சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும்? சரீரம் டயர்ட் ஆகிடுமா? இருக்க முடியாது, நிற்க முடியாது. சரி, இப்போ இது ஆவி. சரி, ஓகே. இப்போ இது பார்க்கணும் இல்லையா? தம்பி ஒரு 40 நாள் நீ சாப்பிடல, நான் தம்பின்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி கேட்கும்? கண்ணு திறக்கவும் முடியாது, காது கேட்கவும் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. பாஸ்டா நீங்க அப்படின்னு கூப்பிடுறத கூட, அங்கிள் வாங்கன்னு சொல்றது கூட என்ன இருக்குது? ஏன் எத்தனை நாள் சாப்பிடல? 40 நாள் சாப்பிடல. ஓகே. இப்போ நீ எத்தனை இட்லி சாப்பிடுவ? 4 இட்லி. எத்தனை இட்லி? 4 இட்லி. எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்ற? 3 டைம் சாப்பிட்றாரு. 4 இட்லி. இப்போ சரி, ரைஸ் சாப்பிட்றாரு, இட்லி எல்லாம் சாப்பிட்றாரு. இட்லியாவே கணக்கு வச்சுக்குவோம்.
12 இட்லி. மதியில் ஸ்நாக்ஸு நெத்தியில் மத்தியில் தான் சாப்பிட்றியா? எது சாப்பிட்றது? டீ காஃபி. எத்தனை டீ காஃபி குடிப்பேன் ஒரு நாளைக்கு? 2. காலையில் 1, சாயந்தரம் 2 காஃபி குடிப்பார். இப்போ இந்த சரீரத்தை இவர் வளர்க்குறதுக்கு 12 இட்லி சாப்பிட்றாரு. இதுக்கு சிக்கன் வேறெல்லாம் இருக்கு, சைடிஸு, அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆமா தானே? ஒரு நாளைக்கு 12 இட்லி சாப்பிட்டதா இந்த வண்டி ஓடும். இப்ப இந்த ஆவி உயிர் வாழ்றதுக்கு இதுக்கு சாப்பாடு அதுனா, இந்த ஆவிக்கு சாப்பாடு இது. 3 வேளை யாரு பைபிள் படிச்சது? 3 வேளை சாப்பிட்டியா இல்லையா? 40 நாள் இந்த ஆவி பைபிளே தொடலை. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இப்படி வச்சுன்னு வருது, இங்கே வச்சிருது, பார்க்குது, போது சாப்பிடல, அப்படி பார்க்குது, ஃப்ளைட்டில் போட்டு வச்சுத பார்க்குது, அப்படி டேஸ்ட் பார்க்குது, திருப்பி எடுத்து போய் என்ன பண்ணுறது? அப்படி எடுத்து போய் பிளேட்டோட வச்சிச்சு, பிளேட்டோட வச்சிச்சு. 40 நாள் பொறுத்து இந்த ஆவிக்கு காது கேட்குமா? கண்ணு தெரியுமா? ஏன் உங்க ஆவி கேட்கல? இப்ப தெரியுதா? ஏன் உங்க கண்ணு தெய்வத்தை பார்க்கல? இப்ப தெரியுதா? இந்த ஆவியா இருக்கிற தேவனை இந்த ஆவியில தான் பார்க்க முடியும். ஆவியோடு இருக்கிற தேவன் இந்த ஆவியில பேசின இந்த காதுல தான் கேட்க முடியும். ஆவியில் இருக்கிற தேவனை இந்த ஆவி தான் உணர முடியும். இப்ப இந்த ஆவி எப்படி இருக்கு? சிலது இழுத்துனுக்குது, சிலது கோமால் இருக்கு, இழுத்துக்கவும் இல்லை. எப்படி இருக்கு? சிலுத்துது, இழுத்துட்டு இருக்குது. சாப்பிட்டு பல நாளாச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு 40 நாளுக்கு மேல தாண்டி போயிடுச்சு. புரியுதா? ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னா, இதுதான் சாப்பாடு. ஜீவ தண்ணீர்னா பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசு. ஒருவேளை அந்நிய பாஷை வரலையாடு, பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடு. இதை சாப்பிடு, தண்ணியை குடி. இதை சாப்பிடு, தண்ணியை குடி. நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துனுக்கிறேன். ஒரு அதிகாரத்தை படிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அதிகாரத்தை படிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன். ஆனா இதோடைய வெளிப்பாடெல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் எதுக்கு நான் சொல்றேனாக்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னாக்க என்ன நீ பண்ணணும் அப்படின்னாக்க, சிம்பிள், ஈஸியான வழி, நல்லா பைபிளை படிக்கணும். The easiest way to listen to the voice of Lord is to read the Bible. வேலைக்கு டைம் ஆச்சு, ஆத்தரம் ஸ்தோத்திரம், அம்மா படிச்சுட்டேன், இட்லி போடு. இப்பதானே பைபிள் எடுத்த, ஸ்கூலுக்கு போகணும். அம்மா 2 வருஷம் கஷ்டமா? அந்த பிள்ளைக்கு 2 வயசு சோற ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பு. இப்ப சொல்றேன், கடந்த நாட்கள் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. பீகாரை கலக்குகிற அண்ணன் யாரு? அகஸ்டின் ஜெபகுமார், ஸ்டான்லி, எஃப்எம்பியோடைய இது ஃபவுண்டர். என்னதுமா பண்ணுவாங்களா அவங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா பைபிளை படித்து வசனத்தை ஒப்புக்கலாக்க சாப்பாடு போட மாட்டாங்க. இந்த டிசிஷன் எத்தனை பேர் அப்பா அம்மா எடுக்க ரெடி? ஐயோ என் பிள்ளை சாப்பிடலாம், என்ன ஆகுறது? எது ஒன்றும் ஆகட்டும், பரவாயில்ல, அடக்க மாட்டதுக்கு நான் வரேன். கல்லறை வாங்கி வச்சிருக்கிறேன். பைபிள் படிக்காத உன் பிள்ளை இந்த பூமியில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகுது? ஒருத்திக்கு சொல்லியிருக்கிறேன், காலேஜுக்கு போறா. என்னது காலேஜுக்கு போறவள போய் வீட்டில் போயிட்டு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு வந்தேன், காலேஜுக்கு போயிட்டு டெய்லி நீதிமொழியை வாசிச்சு எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பலைனாக்க இங்கிருந்தே சொல்லுவேன், எப்படி வீடியோவில் சொல்லுவேன், இவ எனக்கு படிச்சு அனுப்பலை அப்படின்ட்டு. என் பிள்ளைக்கு சொல்லியிருக்கேன், ஒழுங்கா பைபிள் படிக்கணும். எதுக்கு நான் சொல்றேனாக்க, இந்த வேத வசனம் மாத்திரமே நம்மளை காப்பாற்றும். இந்த தேவ வார்த்தை மாத்திரமே நம்ம காப்பாற்று. தேவனுடைய சத்தம் மாத்திரமே நம்மளை காப்பாற்றும். நான் சொல்றேன், நீங்க ஒன்னே ஒன்று பழகிக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்களும் நானும் பழகிக்கணும்.
Let us all get practiced to listen to the voice of Lord. நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ அது வேணாம். You eat or not, let it be. நீ காரில் வைக்கிறியோ பைக்கில் வரலையோ அது வேணாம். நீ காரில் வரையோ பைக்கில் வரலையோ அது வேணாம். Doesn't matter that whether you travel with a car or bike. நீ வீட்டில் தங்குறியோ தெருவில் தங்குறியோ அதுவும் வேணாம். Doesn't matter where you live. தேவனுடைய சத்தத்தை கேட்கறவனா நீ வரணும். Only I want you to come by hearing the voice of Lord. இது உங்கள் அனுபவமாக்கி மாற்றிக்கொள்ளணும். We have to get practice to it. இதை நீங்கள் இது தானாக வராது, ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை அனுபவமாக்கணும், இதை பயிற்சி பண்ணணும். We have to work on it and to get practice to இன்னைக்கு do பிரச்சனை this. என்னமா, முத்து தேவ சத்தத்தை கேட்டு அப்புறம் பாஸ்டர் கிட்ட வராமல் என்ன பண்ணுறது, அதனால் பாஸ்டர் கேட்கவே விடுறதில்ல. புரியல? Nowadays the problem is the pastors are not allowing for the persons to listen to the voice of Lord. எஸ்தர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அப்புறம் எஸ்தர் என்னை தேடி வர மாட்டாங்களே, அதில் எஸ்தர் நீ தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதுமா, நீ வேலைக்கு போ, சர்ச்சைக்கு வா, காசை கூட போயிடு, நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் கேளு. Nowadays it is like whatever the pastor says it should be listened and nothing else is required. அதற்கு சபை இல்லை, இந்த சபையும் இல்லை. And this is not the church for that. அதற்கு சபையும் அல்ல, அதுக்காக சர்ச் இல்லை, இந்த சர்ச்சும் அதுக்கு இல்லை. And the church is not for that and this church is not like that. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க தேவ சத்தத்தை கேட்கணும். We need to hear the voice of Lord. நான் யாருக்கு தெரியுமா சல்யூட் அடிப்பேன், காசு கேட்னாரு அப்படி காரில் வரவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க மாட்டேன், தேவ சத்தத்தை கேட்கறவங்களுக்கு சல்யூட் அடிப்பேன். I'll give my salute for those who hear the voice of Lord and not for someone who comes. யாரை தெரியுமா நேசிப்பேன், ஒருத்தர் தேவ சத்தத்தை நான் கேட்கிறேன்னு சொன்னா அவங்கள ரொம்ப நேசிப்பேன். I love the one who hear the voice of Lord. நான் உண்மையாக சொல்றேன், உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். I'm truly saying that I love you all most. நீங்க தேவ சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறேன். And I wish that you all need to hear the voice of Lord. ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துருக்கலாமா, யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்க ரெடி? How many of us are ready to take a training to listen to the Lord's voice? தேவ சத்தத்தை கேட்பது எப்படி? How to hear the voice of Lord? தூக்கெல்லாம் நாங்களே தூக்கி விட்டுருவோம், இங்கே வந்தால் தூக்கி தான் ஆகணும் தலையெழுத்து. அல்லேலூயா. Hallelujah. தூக்கு இல்லை ஒன்று பேக்கு. தேவ சத்தத்தை கேட்கறது கை தூக்கு, இல்லைன்னா ஒன்று பண்ணிடுவோம் பேக்கு. அல்லேலூயா. சரி, எப்படின்னாக்க தினமும் பைபிள் வாசிங்க, அமைதியாக கொஞ்ச நேரம் இருங்க, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்கன்னு. முதல்ல கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், ஆனால் பேசுவார் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். First read the Bible and wait for the Lord to speak with you. As we wait, He would definitely speak with us. அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, நீ எங்கன்னா போனா எங்கிட்ட சொல்லி தான் போகணும், எங்கே போகணும்னு கேட்டு தான் போகணுன்னு. And Lord would speak like, if you want to go somewhere, you just ask the permission from me and go. நீ 2 வீலர் எடுப்ப, உள்ள போய் தண்ணி குடிச்சு போகணுவாரு. When you take the vehicle, the Lord would tell to drink water. ஆவியானவர் இதெல்லாம் பேசுவாரா? பேசுவார். The Lord, the Holy Spirit will speak this also. நீ திடீர்னு கொடை எடுக்காம போவ, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கொடை எடுத்து வண்டியில வையின்னு சொல்லுவாரு. You would be going without taking an umbrella, but the Holy Spirit will tell to take the umbrella and go. ஒரு காரியத்தை குறித்து உனக்கு தெளிவில்லாம இருக்கும், ஆண்டவரே என்னன்னு கேட்டேன்னா இந்த காரியத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லி தெளிவுபடுத்துவாரு. We will not have a clarity to do some work, but the Lord would give the clarity that how it should be done. இந்த உலகத்தில் தெய்வம் பேசுகிறதை விட ஒரு மனிதனுடைய பேச்சு பெருசல்ல. In this world, the speech of the Lord is better than any other human. ஒரு மனிதனோடு தெய்வம் ஆலோசனை கொடுப்பதை விட ஒரு மனிதன் ஆலோசனை கொடுத்து விட முடியாது. No human can give. உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். And that's because I have prepared this new message after praying for a long time. அப்ப நாம எதை கட்ட வேண்டும்? So what and all we need to bind? அநேக வசனங்கள் இருக்கிறது. நான் சில வசனங்களை மாற்ற கடைசியா சொல்ல போகிறேன். சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். There are many verses, but I'm going to give few examples and we are going to pray. பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ பரலோகத்தில் அதை கட்டப்படும் என்று மத்தேயு 18:18 சொல்லுகிறது. Whatever we are binding in the world would be binded in the heaven. And it's told in வாசிங்க மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரா? மெய்யாகனா என்ன? நம்ம சொல்றல தலை சத்தியமா அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி சத்தியமா உங்கள்கிட்ட சொல்றேன்னு அர்த்தம்.
Verily I say unto you, whatsoever you shall bind on earth shall be bound in heaven, and whatsoever you shall loose on earth shall be loosed in heaven. ஹல்லேலூயா. Hallelujah. வாசிப்போம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Let's turn to John chapter 14 verses 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆ, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give unto you, not as the world gives, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. அப்போ நம்ம சிலதை கட்ட வேண்டியதை கட்ட வேண்டும். So whatever need to be binded should be binded. சிலதை கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்க வேண்டும். Few things need to be released. நம்ம வாழ்க்கையில் பயத்தை நாம் கட்ட வேண்டும். In our life we have to bind the fear. பயம் என்பது ஒரு அசுத்த ஆவி. Fear is an evil spirit. பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்க? நரகத்திற்கு போவார்கள். Those who fear would go to hell. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறு. There's a difference between the fear of அது Lord. கர்த்தருக்கு பயந்துதான் ஆகணும். And we need to have the fear for Lord. ஆனால் தானாகவே எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற பயம் வேறு. But there's a difference between the fear of getting for every fear. நாம தேவையில்லாத காரியத்திற்கு பயப்படக்கூடாது. Need not get fear for unwanted things. அந்த பயத்தை முதலாவது நாம் கட்ட வேண்டும். We have to bind that kind of fear first. இரண்டாவது குழப்பத்தை நாம் கட்ட வேண்டும். Secondly, we have to bind the இப்ப confusion. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களையும் குழப்பத்தையும் இந்த பயத்தையும் கட்டழித்து விட்டுறோம். Most of the time we release the fear and confusion. இந்த குழப்பத்தை கட்டவிழ்த்து விடுறதுனால இதை பண்றதா அதை பண்றதா இப்படி பண்றதா அப்படி பண்றதா எப்படி பண்றது தெரியாமலே வாழ்கிறோம். It is because we release the confusion, we doesn't know in which way we have to live. அப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம், எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை நான் கட்டுகிறேன்னு சொல்லணும். We need to pray that whatever the confusion that's against me, I just bind it. மூன்றாவது பிரிவினைகளை கட்ட வேண்டும். And thirdly, we need to bind the division. உங்களுக்கு சமாதானத்தை பிரிவினையை கொண்டுகிற வல்லமை, பிரிவினையை கொண்டு வருகிற வல்லமை. There is a உறவுகளுக்குள்ள பிரிவினை. There is a division between the relationships. தேவனுக்கு நமக்குள்ள பிரிவினை. There is a division between the Lord and us. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. There is a division between the spouses. நண்பர்களுக்குள்ள பிரிவினை. The division between the friends. இப்படி பிரிவினையை கொண்டு வருகிறது ஒரு வகையான அசுத்த ஆவி. There is an evil spirit which brings this kind of division. அப்ப பிரிவினையை கொண்டு வருகிற ஆவியை நாம் கட்ட வேண்டும். We need to bind the evil